எப்பப்பப்பப்பா! நேத்து நடந்த இந்த போட்டியும் வெறியா இருந்துச்சு. இந்த போட்டியில நடந்த சில சம்பவங்கள் அத விட வெறியா இருந்துச்சு. இதுக்கெல்லாம் மேல இந்த போட்டி முடிஞ்சு நம்ம ஜடேஜா எடுத்தாரு பாருங்க ஒரு லெக்சரு. சும்மா கேகேஆர் அணிய மரண பங்கமே பண்ணி விட்டாப்புலங்க. அதாவது சிஎஸ்கே வெர்சஸ் கேகேஆர் அணிகள் மோதிய இந்த போட்டியில கேகேஆர் அணிய நேத்து ஈஸியா அடிச்சுட்டு போ பெரிய ஆளை கூட்டிட்டு வான்னு சொல்கிற மாதிரி ஏதோ கரப்பாம்பூச்சி அடிக்கிற மாதிரி பட்டுன்னு அடித்து சட்டுன்னு தூக்கி போட்டாங்க நம்ம சிஎஸ்கே அணி. அதுவும் இந்த வருட ஐபிஎல் சீசன் தொடங்கி இதுக்கு முன்பு 3 போட்டிகளில் விளையாடிய கேகேஆர் அணி 3 போட்டியிலையுமே பிரம்மாண்டமான வெற்றிகளை பெற்று தோல்வியவே சந்திக்காமல் ரன் ரேட்லையும் உச்சத்தில் இருந்தாங்க கேகேஆர். அதுவும் கௌதம் காம்பீர் வேற ரொம்ப வருஷம் கழித்து மீண்டும் கேகேஆர் அணிக்கு திரும்பி இருக்கிறதால கேகேஆர் அணி இப்போ யானை பலம் ஆயிருச்சு அப்படி இப்படின்னு ஒரே புராணம் தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் கேகேஆர் அணியும் இந்த சீசனில் செம்ம ஃபயராக விளையாடிட்டு வந்தாங்க. அதே சமயம் நம்ம சிஎஸ்கேவை எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல் 2 போட்டிகளில், அதாவது இந்த சீசன் தொடங்கின முதல் 2 போட்டிகளில் வெற்றி பெற்று அடுத்த 2 போட்டிகளில் தோல்வியை தழுவி கொஞ்சம் நெகட்டிவ் மைண்ட் செட்டில் தான் இந்த போட்டியை அணுகுனாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த போட்டி தொடங்கி டாஸை ஜெயிக்கும்போது அப்படி ஒரு ரிலீஃபுங்க நம்ம ருத்ராஜ் முகத்தில். அப்பாடா தப்பிச்சோம்டான்னு. இந்த சீசன் முழுக்க இந்த போட்டியை தவிர மற்ற 4 போட்டிகள்லையும் நம்ம சிஎஸ்கே அணி டாஸில் ஜெயிச்சதே கிடையாது. அதே சமயம் டாஸை ஜெயிக்கிற அணிக்கு சேப்பாக்கம் பிச்சில் கொஞ்சம் அட்வான்டேஜும் கிடைக்கும். மேலும் ஏற்கனவே 2 போட்டிகளில் தொடர் தோல்வி வேற. ஆக இத்தனை விஷயங்களுக்கும் தீர்வாக அமைஞ்சது தாங்க இந்த போட்டியில் நம்ம சிஎஸ்கே அணி டாஸை ஜெயித்த விஷயம். ஆகையால் டாஸை ஜெயிச்சப்பவே நம்ம சிஎஸ்கே அணி மேட்சையும் கிட்டத்தட்ட ஜெயிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். அப்புறம் போட்டி தொடங்கி பந்து வீச்சில் நம்ம ஜடேஜா விஸ்வரூபமே எடுத்து கேகேஆர் அணியை காலில் போட்டு நசுக்குன்னு நசுக்கி விட்டாப்புல. அதுக்கப்புறம் என்னதான் துஷர் தேஷ்பாண்டே சிறப்பாக பந்து வீசினாலும் பேட்டிங்கில் நம்ம ருத்ராஜ் சூப்பராக விளையாடி 67 ரன்கள் எடுத்தாலும் இது எல்லாத்துக்கும் விதை போட்டது என்னமோ நம்ம ஜடேஜா தாங்க. ஏன்னா கேகேஆர் அணி பேட்டிங்கின் போது கேகேஆர் அணிக்காக அதிரடியாக விளையாடிட்டு இருந்த 3 பேட்ஸ்மேன்களையும் டப்புன்னு அவுட் ஆக்குனது நம்ம ஜடேஜா தாங்க. அதுவும் எப்படி, கேகேஆர் அணிக்காக 24 ரன்னு 27 ரன்னு 34 ரன்னுன்னு இப்படி அதிகபட்சமாக அடித்த 3 பேட்ஸ்மேன்களையும் பந்து வீச வந்த ஒரு சில ஓவர்கள்லேயே அவுட் ஆக்கின பெருமை நம்ம ஜடேஜாவை தாங்க சேரும். அதனால தான் இந்த மேட்ச்சில் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டும் ஜடேஜாவுக்கு கொடுக்கப்பட்டது. அதுலேயும் இந்த போட்டியோட 7வது ஓவரை ஜடேஜா வீசினப்போ தான் அந்த ஓவரில் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை வீழ்த்தினார் ஜடேஜா. அதே சமயம் அந்த 7வது ஓவரை போடுறதுக்கு தீக்ஷனாவை தான் கூப்பிட்டுருந்தார் நம்ம ருத்ராஜ். அந்த சமயம் நம்ம தல தோனி தான் ருத்ராஜ்கிட்ட பேசி இந்த 7வது ஓவரை ஜடேஜா போடட்டும்னு சொல்லி ஜடேஜாவை வர வச்சிருக்காரு. இந்த விஷயத்தை தான் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் நம்ம ஜடேஜாவும் சொல்லியிருந்தாப்புல. அதாவது கேகேஆர் அணிக்கு எதிராக ஸ்கெட்ச் போட்டு கொடுத்ததே நம்ம தல தோனி தான்னு இந்த விஷயத்தை குறிப்பிட்டு பேசியிருந்தாப்புல நம்ம ஜடேஜா. மேலும் இதே பேட்டியில் தொகுப்பாளர் ஹர்ஷா போக்லே வந்துட்டு ஜடேஜாவிடம் ஒரு கேள்வி கேட்டாப்புலங்க. சிஎஸ்கே அணியில் தோனிக்கு தலைன்னு பேர் இருக்குது, ரெய்னாவுக்கு சின்ன தலைன்னு பேர் இருக்குது, அப்போ உங்களுக்கு சூப்பர் ஸ்டார்னு வச்சுக்கலாமான்னு ஒரு கேள்வி கேட்டார். அதுக்கு நம்ம ஜடேஜா கொடுத்தாரு பாருங்க ஒரு ரீப்ளே. சூப்பர் ஸ்டாருங்கிறது பொதுவான பட்டம், ஸோ அது எனக்கு செட் ஆகாது. ஆனால் சூப்பர் ஸ்டாருக்கும் மேலே ஒன்று இருக்குது, அந்த பட்டத்தை எனக்கு சிஎஸ்கே ரசிகர்கள் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன். அந்த பட்டம் இதுதான். அவங்க தளபதிங்கிற பட்டத்தை தான் விரும்புவதாக ஜடேஜா சொல்ல, அப்படியே ஆகட்டும்னு நம்ம சிஎஸ்கே ரசிகர்கள் அடுத்த நொடியே தளபதிங்கிற பேரை இந்திய அளவில் ட்ரெண்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியில் ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம தல தோனி பேட்டிங் செய்ய வரும்போது ரசிகர்கள் கொடுத்த சவுண்டு 125 டெசிபல் வர போக, அந்த சமயம் இந்த ஒட்டுமொத்த சத்தத்தையும் கிரகிச்சிக்க முடியாமல் நம்ம ஆண்ட்ரே ரசல் காது 2ஐயும் பொத்திக்கிட்டு மனுஷன் கிறங்கிட்டாப்புலங்க. இந்த சம்பவம் தாங்க நேற்று மேட்சில் உச்சபட்ச ஹைலைட்டே. ஆக மொத்தம் நேற்று நடந்த இந்த போட்டி மொத்தமும் வேறு லெவலில் வெறித்தனமாக இருந்துச்சுங்க. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்த மேட்ச்சில் நடந்த இத்தனை விஷயங்களில் நீங்கள் ரொம்ப ரசித்த விஷயம் என்ன அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.